கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மாசி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை நடைபெற்றது. மதுராந்தகம் மார்ச் 13. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மாசி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குடி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமன் பக்தர்களை சந்திக்கும் 131வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. 12 மணிக்கு சேஷபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நமக் சிவாய மந்திர உச்சாரணமும் அபிஷேகமும் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷனுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகாதீப ஆராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலும், பேரூர் செயலாளர் ஆர்டி ஜெயராஜ், ஆந்திரா சித்தூரை சேர்ந்த தொழிலதிபர் பூர்ணிமா புகழேந்தி, சென்னையைச் சேர்ந்த சசிகுமார் மோகன், பானு ரமணி, குடுவாஞ்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமின்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு, கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமன் சுவாமிகளின் அறக்கட்டளையின் முதன்மை அறக்காவலர் ஏழுமலைதாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அறங்காவலர் ஆர் துளசிலிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், கே ஆர் சுரேஷ், வி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், டி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ANTV நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்.